படம் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க அவங்களோட இது தாட்ஸ்ல. ஆனா படம் சொல்ல போனா நல்லா தான் இருக்கு படம். அவரு சொன்னாதான் ரீச் நடக்கும்னு நினைக்கிறாரா என்னமோ. ஆனா படம் நல்லா இருக்கு. உபேந்திரா நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் 5 seconds எல்லாம் வராது. 5 seconds அப்புறம் தான் வராரு. நானும் படம் நல்லா இருந்தாங்க சொல்றேன். என் தம்பி தான் அப்படிதான் பேசுவாங்க. அவரு பொண்ணு மைக்கு பார்த்தா மட்டும் பின்னாடியே போவாரு. சூப்பர்ரா. போட்டுருங்க நல்லா இருக்கும். இவர் தான் என் தம்பி தேவா. இவர் எப்படிதான் பேசுறாரு. நல்லா இருக்கு. மோனிகா சாங் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இவர் டான்ஸ்ல ஆடினாரு. பயங்கரமா ஸ்டெப்லாம் போட்டாரு. உபேந்திரால நல்லா பண்ணிருந்தாரு. நல்லா பண்ணிருந்தாரு சார். 2 கோடி வீண்டு தானே இருக்கு. இம்ப்ரெஷன் இல்ல பார்க்கலாம். செகண்ட் டைம் வர இது நல்லா செகண்ட் டைம் நல்லா சூப்பரா இருந்தது. எல்லாரோட கேரக்டரும் சூப்பரா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். வரும்போது படம் வந்து முதல் நாளே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துறாங்க. நல்லா இல்ல. ஓவராலா எனக்கு ஓகேங்க சார். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஜினி ஃபேனு. அதனால எப்பயுமே வந்து தலைவர் படம் வந்து அவர் ஃபர்ஸ்டே புக் பண்ணிடுவாரு. ஆனா பசங்களை குட்டி பசங்களை அலோவ் பண்ணதுனால நானும் ஒரு மட்டும் வர வேண்டியதான் போயிடுச்சு. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இல்ல நெகட்டிவ் இல்ல சார். நம்ம மைண்ட் தான் பார்த்தது. எல்லாமே நல்லா இருந்தது சார். அதுதான் சார் ஆச்சரியமா இருக்குங்க சார். இப்ப இவரோட வயசுல வந்து எனக்கு பெரியப்பா எங்க அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது வியந்து பார்த்தேன். நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபைட்டு டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. அவர் ஸ்டைலு சார். இந்த வயசுலயே அவர் இந்த ஸ்டைல ஃபாலோ பண்றாரு. சேம் அப்ப அதாவது என்னோட சைல்ட்ஹுட்ல நான் பார்த்ததா சேம் அதே நான் இப்ப நான் பாக்குறேன். ஆமா அதுதான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஓவராலா சூப்பரா இருந்தது. ஆனா படம் முழுக்க நல்லா இருக்கு. ஒரு சீன் கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் நல்லா இருக்கு. உபேந்திரா நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. அமீர் கான், நாகார்ஜுனா எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. அது வருது. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எதுவுமே போர் இல்லை. சொன்னாங்க அதுக்காக தான் நேரடியா வந்து பார்த்தேன். நல்லா பிரமாதமா இருக்கு. இல்ல அதெல்லாம் வந்து வேணுட்டு இது பண்றாங்க. அதை எதிர்பார்ப்பு வந்து உடைக்கணும்னு இது பண்றாங்க. படம் நல்லா தான் இருக்கு. ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் இது கிடையாது. நல்லா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டோரியிலனாலும் ரஜினிக்காக மாசா எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. அதாவது ரஜினி படத்துல இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. மாசா எடுத்திருக்காங்க. அதுதான் வேற நல்ல படம் போர் அடிக்காம இருக்கு. அதுதான் என்டர்டைன்மெண்ட். அதாவது வந்து படம் ஏண்டா வந்தோன்னு வந்துடக்கூடாது. படம் நல்லா இருக்கு. ஓகே படம் ஓகே சார். சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். ரஜினிக்காவே கூட 1-2 தரம் பார்க்கலாம். ரொம்ப ஆக்ஷன் நல்லா இருக்கு. பழைய 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தது. கரண்டா பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பழைய ஃபிளாஷ்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இந்த வயசுல ரஜினி பெரிய விஷயம் சார். நடக்க முடியாத விஷயத்துல இந்த ஸ்டைல் இதெல்லாம் பண்றது ஸ்டைலுக்கு அதே பழைய இது பிரமாதமா இருக்கு. டெம்டேஷனா இருக்கு உண்மையில. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். நல்லா இருக்கு. வந்த அன்னைக்கு படம் சரியில்லை அப்படி தப்பான ரிவ்யூ கொடுத்து இது பண்ணிட்டாங்க. இல்ல அதை பத்தி எனக்கு ஐடியா இல்ல. எஸ் இப்பதான் வர எனக்கு அதை பத்தி இல்ல. பட் நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். ரஜினியோட இது அப்படித்தான் இருக்கும். இப்படி எதிர்பார்த்தா போக முடியாது. பெருசால எதிர்பார்க்க முடியாது. கதை இதெல்லாம் பார்க்க முடியாது. ரஜினியோட ஆக்ஷன் வேணும்னா போகலாம். அதுல சாங் எப்படி சார்? சாங் ஓகே சார். பட் ஓரளவு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இட்ஸ் குட். ஃபைன். சார் இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100% மசாலா படம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்ரம், ஜெயிலரு எல்லாம் கலந்து சேமம் கலந்து எடுத்துருக்குறாங்க. வேற எதுனா உங்களுக்கு கேட்கணுமா? இல்லை சரியில்லைன்னு அப்படி சொல்ல முடியாது. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. டோட்டலாக வந்து மசாலா படம். ரஜினி சார் இப்படி சொல்ல வேண்டாம். அவர் கேட்ட ஒரு கரெக்டாக பண்ணிட்டாரு. தேவையில்லாத பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போட்டு இந்த மலையாள ஆக்டருக்கு சௌபன் ஷபீர் செம்ம ஆக்டர் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் இந்த மொத்தத்திலேயே படத்தை தூக்கிட்டு அந்த கேரக்டர் தான். அதே மாதிரி சுதிஹாசன் அம்மா ஃபுல்லாக அழுதுனே இருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து எனக்கு சிரிக்கவே இல்லை கச்சிருக்க படத்தில். மற்றபடி படம் ஒருத்தர் 1 செகண்ட் வந்து பார்க்கலாம். அது அனிருத் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா தாலு படம் பிஜிஎம் போட்டுக்கிறா போல. அப்புறமேட்டு விக்ரம் படம் பிஜிஎம் போட்டுக்கிறா போல. ஆமா அது தெரியுமா? அதை பத்தி இப்போ சிலர் கேஸ் போட்டுருவா போல. அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். நான் கூட நிறைய சாங் எதிர்பார்த்தேன். இந்த லியோல பாத்தீங்கன்னா நிறைய சாங் வரும். இந்த பழைய ஓல்டு சாங் ட்ரெண்ட்ல வரும். பட் இது அந்த அளவுக்கு எந்த சாங் வரல. 2 சாங் தான். அந்த தங்க மகன் சாங்கும்
அப்புறம் பிரசாந்த் சாங் அந்த கல்லூரி சாங் போட்டிருக்காங்க, ரொம்ப எதிர்பார்த்தேன். அது இல்லை, ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்பலாம் அது ரொம்பலாம். உபேந்திராவோட என்ட்ரி நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் வராங்க, ஒரு 18 பேர் ஹாஸ்டலில் உள்ளுக்குறாங்க. அவங்க 30 வருஷம் எதுக்கு உள்ளே இருந்தாங்கன்னு தெரில. இவர் விசுவாசி பொறுத்த வெளியே வந்தாங்க. அது என்னன்னு லோகேஷ் சார் தான் கேட்கணும். ஆனால் லோகேஷ் சார் படம் அதுவும் இல்லை. லியோ கூட கம்பேரே பண்ண முடியாது. லியோவோட புரியல. ஆமாம், லியோ பற்றிலாம் லியோ கூட கம்பேர் பண்ண முடியாது. 1000 கோடினாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. பார்க்கலாம் ஒருத்தர். ஆனால் இந்த படத்துக்கு எது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரில. மார்க்கோ படம் வந்தது, இட்டகேஸ் 3 வந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். அவ்வளோ ஃபுல்லாக பிளட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு முத்தம் கூட இல்லை, ஃபுல்லாக பிளட்டு அந்த கூட ஒன்றுமே கிடையாது. இவங்க கட்சியில் பார்த்தா வாட்சி போய் ஸ்மக்லிங் பண்ணிடுறாங்க. வாட்சி போய் வேணா ஸ்மக்லிங் பண்ணுவாங்களாங்க. என்னங்க நீங்கள் மதிப்பேல் அது சண்டை போடுறா போல மாச்சி கட்டின்னு. லாஜிக்கெல்லாம் பார்த்தா படம் ஒன்றுமே கிடையாதுங்க. லாஜிக் இல்லை, சும்மா போயிட்டு ரஜினி பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். அவர் அதே ஜெயலலிதா ஆக்டிங் தான், அதே சேம் தான் பண்ணிருக்காரு. நான் தப்பாலாம் சொல்ல. ஸ்டோரியில் ஒன்றுமே இல்லையா உனக்கு? ஸ்டோரியில் ஒன்றுமே இல்லை தலைவர். நான் படத்தை வந்து நான் ப்ளேம் பண்ண விஜய் ரசிகர்லாம் கிடையாது. உடனே விஜய் ரசிகர்னாங்க. நான் நார்மலாக சொல்கிறேன். படம் பார்த்து வந்து ஃப்ரெண்டுங்க 2 பேர் கேளுங்க, அவங்க எப்படி இருக்கு கேளுங்க, பார்க்கலாம். நாங்கள் அவ்வளோதான். ஃபஸ்ட் லாஜிக்லாம் சுத்தமாக கிடையாது. அவ்வளோ பெரிய டான் அவர் பணத்தை மறைக்கிறதுக்கு இவங்க டிமாண்ட் பண்ணிருக்காரு. அது என்ன அது? அவ்வளோ பெரிய டானுங்க, அவ்வளோ பெரிய டான் அவர் பணத்தை வலிச்சு வரதுக்கு சத்யராஜ் இப்படி டிமாண்ட் பண்ணுறாரு. அவர் என்னது கரண்ட் ஷாக்கு எங்க சுடுகாட்டில் போன அடிச்சு கொடுத்துருவாங்க பணத்தை. என்னங்க கான்செப்ட் இது? ஏதோ பண்ணிருக்காரு தலைவர். வேற எதனா பேசணுமா? வருவா. ஓகே, நன்றி தலைவர், நன்றி. நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம். உபேந்திரால எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்கேன். மோனிகா சாங் என்ஜாய் பண்ணீங்களா? அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு படத்துல. அதுக்காக தான் நான் வந்தோம். அதுக்காக தான் வாழ்த்துக்கள். யார்? எனக்கு மோனிகாக தான் வந்தோம். படம் நல்லா செம்மையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். நல்லா தான் இருக்கு. உபேந்திரா சார்லாம் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, ஓகேவா இருக்கு. பெருசா சொல்ல முடியாது, ரொம்பலாம் இல்ல, பரவாயில்ல. மோனிகா சாங் படம் நல்லா இருக்குண்ணே. படம் பக்கத்து சும்மா படம் சூப்பரா இருக்குண்ணே. படம் எல்லாரும் பயங்கரமா பண்ணிருக்காங்க. படம் வேற மாதிரி எல்லாம் ஓடும். படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் நாள் படம் பார்த்துட்டு ரிவ்யூ எல்லாம் தப்பா கொடுக்குறாங்க, நல்லா இல்ல அப்படின்னு. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு சிலருடைய மைண்டோடைய இது அந்த அதெல்லாம் நம்ம இது பெருசா எடுத்துக்க முடியாது. பட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பழைய ரஜினி அந்த காமிச்சிருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. சீன்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த வாய்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படியே பக்காவா எடுத்துட்டு வந்துருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. உபேந்திரா சார்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. வேற லெவல். நாகார்ஜுனா ஹீரோ, அவரை போய் ஹீரோனா காமிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவரும் ஒரு பெரிய ஹீரோ, அவரு கூட நடிக்கிறதுக்கு அவரு தான் இது பண்ணிருக்கணும். அதனால சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோ அவர் ரஜினி சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்றாரு. அது பழைய 80s ரஜினி. 80s ரஜினிலாம் இல்லை, எப்பவுமே ஆல் டைம் 25-30 தான் ரஜினிகாந்த், எப்பவுமே சூப்பர் ஸ்டார். அது இல்லாம பாத்தீங்கன்னா மோனிகா சாங் இந்த படத்துல ஹிட் ஆச்சு. பாப்பாலாம் என்ஜாய் பண்ணாங்க ரஜினி சார். கண்டிப்பா. ஓகே, ஒன் டைம் வாட்சிங்களா பார்க்கலாம்? இல்ல நெக்ஸ்ட் வீக் திரும்பவும் வருவோம். ஆமா, கண்டிப்பா. பாப்பா படம் பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சுங்களா? பிடிச்சிருந்துச்சு. மோனிகா சாங் நல்லா இருந்துச்சுங்களா? ஒன் மோர் மறுபடியும் பாப்பீங்களா படம்? பாப்பேன். கண்டிப்பா. ரஜினி சார் பிடிக்குமா? பிடிக்கும்.